வெல்கம் டு வனிஸ் சமையலறை. இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இந்த புலாவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக இருக்கும். ஏன்னா நம்ம புதினா, இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு இதெல்லாமே நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். அதனால் இந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, இது வந்து அரிசி, இது வந்து 1.5 கிளாஸ் நான் ஊற வச்சுருக்கேன். கழுவி ஊற வச்சு தண்ணி அளவு ஊற்றி வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி, புதினா வந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பீன்ஸு, இது வந்து பட்டாணி வேக வச்சு நான் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். கேரட், மஷ்ரூம், டொமேட்டோ, ஆனியன், சில்லி வந்து உங்களுக்கு ரைஸுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2.5 ஸ்பூன், சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு. இதில் வந்து எல்லா ட்ரை கரம் மசாலாஸ் இருக்குது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம தாளிச்சிக்குவோம். அப்புறம் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஆயிலும் கீ மிக்ஸ் பண்ணது நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது காஞ்ச உடனே நம்ம இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த கரம் மசாலாஸ்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கலாம். ஒரு 2 to 2.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ரைஸோட போர்ஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேஸ்ட்டு சேர்க்கணும். நல்லா இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எல்லா காய் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் கிளறி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் பேஸ்ட் அரைச்சிருக்கோம். நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்பவுமே ரைஸுக்கு நான் விசில் விட மாட்டேன். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஃபுல் சிம்மில் ஒரு 7 மினிட்ஸ் வச்சு நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஒயிட் ரைஸ்க்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன். என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு அதுக்கு நல்லா வரும். உங்களோட ரைஸுக்கு எப்படி கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே எனக்கு ஸ்டீம் நான் வெயிட் போட்டுட்டு 7 மினிட்ஸ் நான் சிம்மில் வச்சுருவேன். அதுதான் என்னோடய மெஷர்மெண்ட் எங்கள் வீட்டு ரைஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். வாவ், இந்த புலாவ் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு டெய்லி வெரைட்டியாக ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு நாள் ட்ரை பண்ணி கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பச்சை மிளகா காரம் பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வேணால் நீங்கள் வேணால் ரெட் சில்லி பவுடர் வேணால் சேர்த்துக்கலாம். ஓகே, இது நம்ம ஒரு பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம்.